काकारे कलुषं हन्ति वेकारे वाञ्छितप्रदं रीकारे मोक्षदं नृणां कावेरीत्यभिधीयते அப்படின்னு காவேரியினுடைய ஸ்லோகம். பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற வழியில் ஸ்ரீரங்கப்பட்டினாங்கிற க்ஷேத்திரத்தில் அந்த பக்கத்தில் ரங்கநாத சுவாமி அங்கே பிரகாசிக்கிறார். இந்த பக்கத்தில் நிமிஷாம்பாள் பிரகாசிக்கிறார். இவா ரெண்டு பேருக்கும் மத்தியில் காவேரி மாதா ரொம்ப பிரவாகமாக ரொம்ப நன்னா பளிங்கு மாதிரி ஜலம் இருக்குது. ரொம்ப சௌக்கியமாக இங்கே ஸ்நானத்துக்கு இடங்கள்லாம் நன்னா இருக்குது. ஸ்நானம் பண்ணுறதுக்கும் சௌகரியமாக படித்துறைகள்லாம் வச்சு ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரமாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம இன்றைக்கி தரிசனம் பண்ணுற மாத்திரத்தில் நமக்கு பாப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதனால் இங்கே துலா மாதத்தில் ஒருத்தர் காவேரி தீரத்துக்கு முசல ஸ்நானம் பண்ணாலே அவளுடைய 7 ஜென்மாக்கள் பண்ணின பாபங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. முசல ஸ்நானம்னா சங்கல்பம் கிடையாது, அர்க்கியம் கிடையாது, ஸ்நானம் அது மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஸ்நானம் பண்ணுறதுக்கு முசல ஸ்நானம்னு பேர். அது மாதிரி பண்ணாலே 7 ஜென்மாவில் பண்ண பாப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னா நம்ம விதிவத்தாக காவேரி தீரத்துக்கு கச்சங்கட்டி ஸ்நானம் பண்ணி சங்கல்பம் பண்ணி திரும்ப ஸ்நானம் பண்ணி நம்ம அகமர்ஷண சூக்தங்கள்லாம் சொல்லி ஸ்நானாங்க தர்ப்பணங்கள்லாம் செய்து காவேரி தேவிக்கு அர்க்கியப்பிரதானம் 3 ஸ்லோகத்தினால் அர்க்கியப்பிரதானம் கொடுத்து சாந்திரமான ரீதியாக கார்த்திகை மாதம் நடக்கிறதுனால ராதா தாமோதரன்னு இந்த மாதத்துக்கு உண்டான தேவதை, அந்த ராதா தாமோதரனுக்கு நம்ம அர்க்கியப்பிரதானங்கள்லாம் கொடுத்து நம்ம இந்த அளவுக்கு யதோக்தமாக பண்ணினாக்கா நம்மளுடைய பாப்பங்கள் ஏன் நிவர்த்தி ஆகாது அப்படின்னு விசேஷமான பலன்கள்லாம் உண்டு. அதனால் அனைவரும் காவேரி ஸ்நானம் அவசியம் இந்த துலா மாதத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம்.